Hello guys, welcome to my YouTube channel. போஸ்ட் ஆஃபீஸ் GDS ஜாப்க்கு ஆன்லைனில் எப்படி வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போத் மொபைல் அண்ட் நீங்கள் லேப்டாப்பில் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். அது இல்லாமல் உங்களோட 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, அதேமாரி உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். இது இருந்தாலே போதும். இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் GDS ஆன்லைனோட அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஸோ நியூ கேண்டிடேட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். அதோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கேண்டிடேட் லாகின் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் வந்தோடனே ப்ரொசீட் டு லாகின் கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி என்னவோ அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு என்னமோ அதை என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுக்கலாம். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் OTP வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. ஒன்ஸ் வெரிஃபை ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் GDS ஜாப் 2026க்கான அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அப்ளை கொடுத்தோடனே செலக்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டீட்டெயில், நெக்ஸ்ட்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கடைசியாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். பேமெண்ட் இருக்கவங்க பேமெண்ட்டுக்கு போவீங்க, இல்லைனா டேரெக்டாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நிறையா டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா, மேரிடா, விடோவா, இது எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல விடோ தான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா PWD. ஸோ இந்த PWD பொறுத்து தான் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் நிறைய இடத்துல வரும். ஸோ ஜாப்க்கான ப்ரிஃபரன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிசேபிலிட்டி இருந்தால் எஸ் கொடுங்க, டிசேபிலிட்டி இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கைண்ட் ஆஃப் PWD அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் கேட்கும். அதை இந்த இடத்துல சப் கேட்டகரி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. தேர்ட் என்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங்காக இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா, பர்சனல் டீட்டெயில் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்னவோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டடி சர்க்கிள் கேட்கும். ஸோ நம்ம எல்லாருமே தமிழ்நாடு சர்க்கிள் தான். ஸோ தமிழ்நாடு கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் என்னவோ அது கேட்கும், அந்த டீட்டெயில் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் போர்டாக என்னன்னு கேட்கும். ஸோ ஸ்டேட் போர்டு கொடுக்குறப்ப இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு போட்டுட்டு இங்கே தமிழ்நாடு இருக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வித் ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வித் ஆப்ஷனல் லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா மேலே கொடுங்க, வித்தவுட்னா கீழே கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட SSC மார்க் ஷீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க் ஷீட்டில் இருக்க சர்டிஃபிகேட் நம்பர் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன சர்டிஃபிகேட் நம்பரோ அது எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 10th சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் வைட் மார்க் லிஸ்ட் கேட்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ், ஸோ வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் அதாவது சான்ஸ்கிரிட், மலையாளம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தமிழ் தான் வரும், தமிழ் கொடுத்துருங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டில் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, தமிழ் சப்ஜெக்ட்டில் தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும் தியரி தனியாக, ப்ராக்டிக்கல் தனியாக கேட்கும். அதே மாதிரி 75 எவ்வளோ, 25 எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. ஒருவேளை இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னல் லாங்குவேஜ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன அடிஷ்னல் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணிடலாம். ஒன்ஸ் என்டர் பண்ணோன்னே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்ஸ் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனோன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு க்ரீன் கலரில் டிக் மார்க் காட்டிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்க்கிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த செலக்ட் சர்க்கிளில் போய்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளில் தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிவிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிவிஷன் கொடுக்கலாம். மேபி நீங்கள் உங்களோட நேட்டிவே கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணால் எனக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஸ்ட்ரிக்டே நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். நான் ஜென்ரலாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ எனக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தஞ்சாவூர் டிவிஷன் சூஸ்
பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் போஸ்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன போஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதில் 3 ஜாப்புமே இருக்குது. ABPM, BPM, Dak Sevak. ஸோ நீங்கள் BPM மட்டும் தான் அப்படின்னா BPM செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ BPM பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் டிவிஷனில் 4 வில்லேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த 4 வில்லேஜ் அதாவது இந்த 4 போஸ்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு BPM கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் BPM செலக்ட் பண்ணோம் இந்த 4 வில்லேஜ் வேண்டாம் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டிவிஷனை செலக்ட் பண்ண முடியாது. வேறு டிவிஷனில் போய் BPM செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி BPM, ABPM இல்லை உங்களோட ஊர் பக்கத்தில் எந்த ஊரில் போஸ்ட் ஆஃபீஸில் வேகன்சி இருக்கோ அது எல்லாமே டீட்டெயில்ஸுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை செக் பண்ணுறீங்க, இதில் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஜாபே கிடைக்கும். நீங்கள் போஸ்ட்டு செக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வந்துடலாம். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன வில்லேஜ் நேம்லாம் பார்த்தீங்களோ அந்த நேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 24 வேகன்சி இருக்குது. 24 ஜாப் போஸ்டிங் அதாவது 24 போஸ்ட் ஆஃபீஸில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 24மே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போ ஒன்லி நான் வந்து BPM மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் BPM போஸ்டிங் எத்தனை இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் BPM சூஸ் பண்ணுறேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 தஞ்சாவூர் டிவிஷனில் இந்த 4 ஊர்லேயுமே BPM வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 4 ஊர்லேயும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது இருக்கோ நான் அந்த இது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுப்பேன். ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னா இந்த செலக்ட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் வந்து 13th இதில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஊரில் எனக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ தேர்டு வந்து இது, ஃபோர்த் இது. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா BPM தஞ்சாவூர் டிவிஷனில் மொத்தம் 4 இதில் இருக்குது. எனக்கு BPM ஜாப் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ இந்த 4 BPM மட்டும் கொடுத்துட்டு கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். பட் நான் வந்து என்னோட மார்க்குக்கு BPM கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னா நான் எந்த ஜாப் இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் எதுவோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துடலாம். மொத்தம் 24மே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் 24 ப்ரிஃபரன்ஸஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் சம்மரியில் இந்த 24மே இங்கே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலர் டிக் மார்க் ஷோ ஆகி கம்ப்ளீட்டட் ஷோ ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு சிக்னேச்சர் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்த அப்புறம் இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுக்கலாம். ஃபோட்டோட சைஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபோட்டோ அப்படின்னா அது வந்து 30 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோ சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோ கம்ப்ரஸர்னு கொடுத்து நீங்கள் ஒரு 50 KB அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக 50 KBக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். சேம் ப்ரொசீஜர் தான் ஃபார் சிக்னேச்சருக்குமே நீங்கள் 50 KB ஜென்ரலாக கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா 5:2 ரேஷியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கம்ப்ரஸர் வெப்சைட்டே கொடுத்துரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை தான் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். அது எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஓகே டு சப்மிட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எஸ் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன அப்புறம் நீங்கள் இதில் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் சப்மிட்டிங் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் ஒரு சில கேட்டகரிக்கு பேமெண்ட் எதுவுமே கிடையாது, அதாவது ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். பட் ஒரு சில கேட்டகரி அதாவது ஜென்ரலாக இருக்கட்டும் அன்ரிசர்வாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே 100 rupees ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். UPIயில் பே பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறீங்களா, அப்படி இல்லைன்னா வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஷோ ஆகும். நீங்கள் பெஸ்ட்டு UPIயே கொடுத்துருங்க. UPI கொடுத்தீங்க அப்படின்னா மொபைலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா UPI ஆப் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக ரீசார்ஜில் எப்படி பண்ணுறோமோ அது சேம் ப்ரொசீஜர் தான். பட் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் சூஸ் பண்ணுறப்ப UPI ஐடி கேட்கும். அந்த UPI ஐடி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் அதாவது UPI ஆப்புக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் 100 rupees பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன Instagram அண்ட் Facebookல ரீச் அவுட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.